பாலைப்பழ செடிங்க. இதுதான் வந்து நீங்கள் பார்க்குறது பாலைப்பழ செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா காய்கள்லாம் வந்து அதிகமாக காய் வைக்கும். சப்போட்டா பழம் மாதிரியே பெருசு கொஞ்சம் ஓரளவு வேப்பமரம் சைஸ் தான் இருக்கும். நல்லா கொத்து கொத்தாக நல்லா பிடிக்கக்கூடிய செடி பாலைப்பழ செடின்னு சொல்லி. இந்த மாதிரி தாங்க இருக்கும் செடி பார்க்கும். இது ஒரு நல்ல பெரிய மரமாகவே ஆகுங்க. நம்ம வேப்ப மரம் மாதிரி நல்ல பெரிய மரமாக ஆகுங்க. இந்த செடி நம்மள்கிட்ட அவைலபிளுங்க. நம்மள்கிட்ட கன்று வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஒரு வீட்டுக்கு இந்த மரம்லாம் பால்குட மரம்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் கூட வைக்கலாங்க. இது வந்து நம்ம ஆட்டு கூட வெட்டி போடலாம். ஆடு மாடுகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பழம். ஆனால் சத்து நிறைந்த ஒரு மரங்கள். இந்த செடி வந்து சத்தான ஒரு பழம் வைக்கக்கூடிய சத்தான பழங்கள்லாம் இருக்குங்க. சப்போட்டா செடி மாதிரியே இருக்கும் பாருங்க. வாழை மரம் பாலைப்பழம், அதாவது இங்கிலீஷில் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் பாலைப்பழம். இல்லைன்னா யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். பாலைப்பழம் அப்படின்னா கிர்னி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த செடி வந்து நம்மள்கிட்ட அவைலபிளுங்க. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். செடி நிறையா வச்சுருக்கோங்க, அவைலபிள். அதேமாரி தைவான் ரெட்டுங்கிறது இந்த மாதிரி ஐட்டம்லாம் தைவானோட சேர்ந்ததுங்க. செடி பார்த்தாவே உங்களுக்கு சின்னதுலேயே காய்கள்லாம் நல்லா குரோத்தாக நிறைய காய் வைக்கும். செடி வந்து காயோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 350 கிராம்லேருந்து 500 கிராம் 500 ஹாஃப் கேஜி வரைக்கும் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க தைவான் பிஞ்சு. அதேமாதிரி நம்மள்கிட்ட தமிழ்நாடு ரெட்டுன்னு சொல்லக்கூடிய கொய்யா செடி நம்மள்கிட்ட இருக்குங்க. தமிழ்நாடு ரெட்டுன்னு உள்ள விதைகள்லாம் கம்மியாக இருக்கும். சதவீடு திறன் வந்து அதிகமாக இருக்கும். காய் ஓரளவு பார்க்க சைனிங்காக நல்லா இருக்குங்க. இனிப்பு திறனும் நல்லாயிருக்கும். இது வந்து தைவானோட ரெட்டு. அதேமாரி நாட்டு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு ரெட்டில் பார்த்தோம்னாக்கா சின்ன காய்கள் வந்து ரொம்ப சின்ன கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் தாங்க இருக்கும். காய் வந்து நல்லா இருக்குங்க. அதேமாரி மாதுளை வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா 2 வெரைட்டி நம்மள்ட்ட இருக்குது. மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் இருக்கும். இன்னொன்று வந்து சிவப்பு கலரில் ஒரு வெரைட்டிங்க. காபிள்ங்கிற மாதிரி ஒரு சிவப்பு கலர் ஒரு வெரைட்டி இருக்குது. அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் பாலைப்பழம். இதுதான் பாலைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மள்ட்ட செடி நிறையா இருக்குது. 10,000 பக்கம் செடி நிறையா இருக்குது. இது என்னோடய பர்பஸ்க்காக நான் வச்சுருக்கிறேங்க. மரம் வளரட்டும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். காட்டில் மரம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு மரத்தை வச்சுருக்கிறேன். லைன்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். மரத்தை வந்து அழிய விடக்கூடாது, நம்ம காப்பாற்றியாகன்னு சொல்லி நான் வச்சுருக்கிறேன் இந்த மரம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் வளர்ந்துச்சு பாருங்கள். என் ஹைட்டோடு தாண்டிச்சு பாருங்கள். வச்சு ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்துச்சுங்க மரம். நீங்களே பார்க்குறீங்க. மரம்லாம் துவக்கம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும். நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து மாதுளை வெரைட்டிங்க. இது வந்து எல்லோ கலர் மாதுளைன்னு சொல்லுவாங்க. காய் பூக்கள்லாம் அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் பார்க்கறது செடியில் பூ டைம் பூ இல்லாமல் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பூக்கள்லாம் அதிகமாக இருக்குது. வந்து நம்ம பாக்கெட்டில் தாங்க இருக்குது. இவ்வளோ பெரிய செடியும் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட் போட்டு பெரிய பாக்கெட்டாக தாங்க தருவோம். செடி நல்லா இருக்கும். கவர் பண்ணிட்டோன்னா காய் எடுக்குங்க. நம்ம பார்க்கக்கூடிய வேறு வெரைட்டி ஆக்கிறாங்க செடி வச்சுருக்கோங்க. நிறைய பிளான்லேஸ் எல்லாம் நம்ம வைக்கிறோன்னு தப்பு இல்லை. நிறைய செடி விற்கணும். வீட்டில் ஒரு கொய்யா செடியோ மாதுளமோ சப்போட்டாவோ இல்லை ஏதோ ஒரு செடி ஏதோ ஒரு இது நம்ம வைக்கிறது தப்பு இல்லை, வச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க குழந்தைங்க வந்து கேட்டு இது பண்ணிக்கலாம்.